அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு விவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல சத்து மிகுந்த சுவையான பருப்பு தோசைன்னு சொல்லலாம், அடைன்னு சொல்லலாம். அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு தேவையானது பச்சரிசியும் புழுங்கரிசியும் கலந்து இந்த ஒரு உலக்கு எடுத்துக்கிடுங்க. ரெண்டும் சமமாக பாதி பாதி புழுங்கலரிசியும் பச்சரிசியும். ஒரு காவாசி தட்டாம்பயிறு எடுத்துக்கிடுங்க. காவாசிக்கு தட்டாம்பயிறு, காவாசி கால் பாகம் கடலைப்பருப்பு, பாகம் கால்வாசி அளவு துவரம்பருப்பு. இந்த கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, தட்டாம்பயிறு மூணும் போட்டாச்சு. அடுத்தாப்புல என்ன பார்க்க போகிறீங்கன்னா, கருப்பு கொண்ட கடலை ஒரு கால்வாசி எடுத்துக்கிடுங்க, அதையும் போட்டுக்காங்க. அடுத்தாப்புல நம்ம போட போகிறது பச்சை பாசிப்பயிறு, அதையும் சேர்த்துக்கங்க. இதெல்லாம் போட்டு கரெக்டாக ஒரு உலக்கு வந்துடணும். சின்ன உலக்கு தான், சின்ன உலக்குக்கு ஒரு உலக்கு. உங்களுக்கு தேவைன்னா நிறைய பேருக்கு செய்தா இருந்தால் நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம். அளவு இது தான் பார்த்துக்கங்க. ஒரு உலக்கு பச்சரிசியும் புழுங்கரிசியும் கலந்தவருக்கு இந்த பயிர்கள் சேர்ந்து எல்லாம் மொத்தமாக சேர்ந்து நம்ம ஊற வச்சிடணும். நைட்லேயே ஊற வச்சிடணும். கொஞ்சம் வெள்ளை உளுந்து, உருட்டு உளுந்து போட்டுக்கிடுங்க. உருட்டு உளுந்து மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. காவாசியை விட கொஞ்சம் கம்மியாக போட்டாலும் போதும். ஏன்னா நம்ம கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் வெந்தயம் சேர்ப்போம். முதல்ல இந்த பருப்புகளை மட்டும் போட்டுட்டு நல்லா தண்ணியை களைஞ்சி எடுத்துருங்க. ஒரு 3 தடவை தண்ணி களைஞ்சி எடுத்துட்டு அலசிட்டு, அரிசியை அந்த பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா அலசி எடுத்துடணும். எடுத்துட்டு அதுக்கு பிறகு இந்த வெந்தயத்தை போட்டுருங்க. வெந்தயத்தை போட்ட பிறகு அலச வேண்டாம். அப்படியே அந்த தண்ணியை ஊற வச்சுருங்க. நைட்டில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. வச்சுட்டு காலையில் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி தெளிஞ்சு நல்லா தான் இருக்கும். நம்ம அந்த தண்ணியை கொட்டக்கூடாது. இந்த பருப்பெல்லாம் ஊறி இருக்கும் பார்த்திங்களா, அந்த தண்ணி தான் நமக்கு, அந்த தண்ணியோடு அரைச்சா தான் அது சத்து. அந்த வெந்தயம் இந்த கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாம் போட்டிருக்கோம். இதுக்கு ஒரு துண்டு சுக்கு எடுத்துக்கிடுங்க. இஞ்சி வேண்டாம், இஞ்சி போடக்கூடாது. சுக்கு, கட்டிக்காயம், சீரகம், வெள்ளைப்பூடு, வத்தல். கட்டி பெருங்காயம் தான் போடணும், தூள் பெருங்காயம் போடக்கூடாது. வத்தல், சீரகம், வெள்ளைப்பூடு, காயும், சுக்கு இவ்வளோத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிடுங்க. மிக்ஸி ஜாரில் போட்டாலும் சரி, நீங்கள் அதிகமாக கூட போடும்போது கிரைண்டரில் கூட போட்டு அரைச்சிக்கிடலாம். அரைச்சி இப்படி கட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எவ்வளோ ஒரு ஹெல்த்தியான சாப்பாடுன்னு இதை நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு தெரியும். வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கிடுங்க. கொஞ்சம் மல்லிச்செடி வெட்டி வச்சுக்கிடுங்க. பச்சை மிளகாய் கொஞ்சம் பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கிடுங்க. கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோத்தையும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இதில் கட்டியாக ரொம்பவும் தண்ணியாகவும் அரைச்சிடக்கூடாது. இதுக்கு ஒரு நல்ல ஒரு தேங்காய் சட்னியாக அரைச்சி தாளித்து எடுத்து அதையும் ரெடியாக வச்சுக்கிடுங்க. இந்த தோசைக்கு அந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்போவுமே ஒரு இரும்பு தோசைக்கல்லில் ஊற்றி தான் நம்ம சுடணும். நான்ஸ்டிக் தவாலெலாம் ஊற்றாதீங்க, அது நல்லா இருக்காது. அதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி நல்ல ஒரு ஊத்தப்பம் மாதிரி வரும். அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எஸ்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது சுவை உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். அது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த தோசைன்ட்டு. இரும்பு கல்லுலேயே எப்போவுமே எந்த தோசைகள் சுடும்போது அதிலே சுடுங்க, நான்ஸ்டிக் தவா வேண்டாம். நம்ம நல்லா கரியாமல் பொன் நிறமாக வரும்போது அப்படி ஒரு சுவையான ஒரு பருப்பு தோசை நம்மளுக்கு கிடைக்கும். இது அவ்வளோ ஹெல்த்தி மிக்கது. நைட்டில் ஊற போட்டு காலையில் அரைச்சி நம்ம சுட்டு பிள்ளைகளுக்கும் கொடுத்து வீட்டில் உள்ளவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை செஞ்சு பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். நல்லா நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது நம்ம உடல் சூடு, உடல் எல்லாத்துக்கும் இது நல்லது. இந்த தோசை செஞ்சு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.